ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஃபவுமிஸ் ஃபுட்டீஸ்லேருந்து இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ரசம், தக்காளி ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் எடுத்துகிட்டு போன புளியை கரைச்சிட்டேன். அதில் அப்புறம் இந்த வச்சுருக்க மிளகு சீரகத்தெல்லாம் நுணுக்கணும். இப்போ நம்ம கரைச்ச புளியை வடிகட்டி வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகு சீரகத்தை இதை கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், ஒரு ஸ்பூன் மிளகு, இந்த சீரகத்தையும் தீஞ்சிராமல் நம்ம நல்லா பொன்னிறமாக வச்சுக்கலாம். அதை இந்த மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதை போய் கொஞ்சம் நல்லா நம்ம நுணுக்கிட்டு வந்துடலாம். ரொம்ப மையாவும் நுணுக்கக்கூடாது, கொஞ்சம் திரியாக இருக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம இருத்து வச்ச புளியில் இப்போ இந்த மிளகு 1-2 திரிச்சிட்டு வந்திருக்கோம். இந்த மிளகும் சீரகம் தூளையும் இதில் போட்டுக்கலாம். ரொம்ப அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பாருங்கள், இந்த பச்சை மிளகாயை இதில் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சோண்டு இவ்வளோண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதோட கொஞ்சம் கொத்தமல்லி. ஏன்னா இது நம்ம இப்படி போட்டு நம்ம இது பண்ணிட்டோம்னா ரொம்ப வாடமனமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் ரசம். இதை போட்டு ஒரு திருகு அரைச்சிடக்கூடாது, சும்மா ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இருந்ததை போட்டுட்டு அடுத்து பூண்டு எடுத்து சாப் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த ஒரு பல்ஸ் விட்டாலே போதும். இதை இப்போ இந்த இதிலே போட்டுடலாம். அடுத்து இப்போ தக்காளியை போடுவோம். இப்போ பாருங்கள், இந்த தக்காளியெல்லாம் இப்படி புழிஞ்சிட்டு விதையை எடுத்து இப்போ பாருங்கள் வச்சுருக்கேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். இதை போய் ஒரு பல்ஸ் விட்டுட்டு வந்துடுறேன். இதை நம்ம கையில் போட்டுட்டு இப்போ இந்த ரசத்துக்கு இந்த ஜாரில் 2 ஜாரு தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா இந்த பாருங்கள், ஒரு ஜார் தண்ணி இப்போ ஊற்றுறேன். 2வது ஜாரு இப்போ இது போதும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு மாத்திரம் போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, இந்த அளவு உப்பு போட்டால் போதும். பாத்திரத்தை வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் டேபிள் ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு தான் போடுறேன், கொஞ்சோண்டு கடுகு, 1 சீரகம், வெங்காயத்தையும் இதில் போட்டுக்கலாம். நல்லா வாடையாக இருக்கும். எண்ணெயில் நம்ம இந்த கூட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை தூக்கி அப்படியே அதில் ஊற்றிடலாம். பாருங்கள், நல்லா நுர கூடி உங்களுக்கு நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கொத்தமல்லி தலையை நல்லா அப்படி போட்டுடலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அவ்வளோதான். அப்படி கிண்டிட்டு நம்ம அடுப்பை அமர்த்திடலாம்.